ஹலோ மிஸ், வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன் அண்ணன் கூட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போ ஜேகோப்போட எஃப்எஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் தென் இன்னைக்கு OT7 எஃப்எஃப் போடுறேன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன், முடிச்சிட்டேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் சீக்வன்ஸ் வைப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கேன். அதனால் அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஜேகோப் எஃப்எஃப் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீக்குள்ளே வந்து நான் போட்டுறேன் OT7 எஃப்எஃப். சரியா? சரி வாங்க, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக இந்த ஸ்டோரிக்கு வந்து போயிடலாம். எதுலேருந்து வச்சுருந்தோமோ அழிஞ்சு கண்டிப்பாக இதில் வச்சுருந்துருப்போம்னா நம்ம ஜேகோப்போட ஆக்டிவிட்டீஸ், அவர் பேச்சுவார்த்தைன்னு எல்லாமே உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கோம். அதோட்டமா சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே, அதாவது அந்த ஊருக்கு வந்து அடுத்த நாள், நீங்கள் காலையில் வந்து கண்ணை வந்து முழிக்கிறீங்க. லேட்டாக தான் எழுந்திரிக்கிறீங்க. உங்கள் வீட்லேயுமே உங்களை யாரும் எழுப்பலை. நீங்கள் எந்திரிச்சு கீழே வந்து வர்றீங்க. பார்த்தா அங்கே யாரையுமே காணோம். லைக் உங்கள் பாட்டி, தாத்தா, உங்கள் தம்பின்னு யாரையும் காணோம். நீங்கள் அங்கே வேலை பார்க்குற ஒருத்தவங்களை கூப்பிட்டு, என்ன யாரையும் காணோம் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. சின்னம்மா, இன்றைக்கி கோயிலில் பூஜை, அவங்க போயிருக்காங்க. உங்களை எழுப்ப வேணாம், நீங்கள் ரொம்ப அசதியாக தூங்குறீங்கன்னு சொல்லிட்டாங்களா, அதனால தான் யாரும் எழுப்பலை. நீங்கள் எந்திரிச்சு உங்களுக்கு விருப்பம்னா கோயிலுக்கு வரலான்னு சொன்னாங்க சின்னம்மா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. கோவிலா? எந்த கோயில் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. அங்கே மலைக்கிட்ட இருக்குல்ல முருகன் கோயில், அங்கே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. ஓ, மலைக்கிட்டையா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. லைக் உங்களுக்கு வந்து மறந்துடுச்சு முக்கால்வாசி. இங்கே வந்தே ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து மறந்துடுச்சு. நான் எதுவும் கூட வரணுமா சின்னம்மா? இல்லை இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் போய்க்கிறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்களும் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ டிஸ்பிளே ஆகும்ல அந்த மாதிரி தான் வேர் பண்ணிட்டு அங்கே கோயிலுக்கும் வந்து போகலான் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு கன்ஃபியூஸாக தான் இருக்குது, எந்த பாதை வழி போகணும் அப்படின்னு சும்மா தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஏதோ காட்டு வழி பாதையில் போகணும் அப்படின்ற மாதிரி மட்டும் ஞாபகம் இருக்குது. சரி, ஓகே போவோம், போகிற வழியில் யார்கிட்டயா கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கார்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்களா. கரெக்டாக அந்த காட்டு வழி பாதைக்கிட்டேயும் போயிட்டீங்க. அங்கே ரொம்பலாம் காடாக இருக்காது, அங்கேயே ஆள் நடமாட்டலாம் இருக்கும், கடை அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குது. சரியா? காட்டு வழி பாதை மீன்ஸ் ரோடு இல்லாமல் இருக்கும்ல, மண் பாதை மாதிரி, அந்த மாதிரி பாதை மலைக்கிட்ட எப்படி இருக்குமோ அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. சரியா? நீங்கள் அந்த பக்கம் போகிறப்ப உங்கள் கார் வந்து திடீர்னு மக்கர் பண்ணுதா. நீங்கள் இந்த கிழவனோட கார் எடுத்துகிட்டு வந்ததுக்கு நம்ம நடந்தே வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே டயர் வந்து பஞ்சர் ஆகிருக்கு. ஷிட், புல்ஷிட், இப்போ நான் மெக்கானிக் எங்கே போவேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு டயர் மாற்ற தெரியாது. யாராவது வர்றாங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது பின்னாடி இருந்து, எத்தா என்ன இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி சவுண்டு. நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அது நம்ம ஜேகோப் தான். நீங்கள் ஜேகோப்பை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. இந்த ஃப்ளவர் அடிக்கடி இப்படியே பார்த்துட்ருக்கு. எத்தா என்ன பிரச்சனை அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவர் உங்களை மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறாரு. என்ன, ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. இல்லை, இந்த மாதிரி உடுப்பெல்லாம் என் ஊரில் சின்ன பிள்ளைங்க தான் போடும், நீ போட்டிருக்கல அதான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. உடுப்பா? உடுப்பு மீன்ஸ் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஓ, என்ன இதுவும் போடக்கூடாது அதுவும் போடக்கூடாதுன்னா வேறு எதை தான் போடுறது இந்த ஊருக்குள்ளே அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம ஜேகோப், எத்தா நான் சும்மா சொல்ல தான் செஞ்சேன், நீயே உன் மொட்டைக்கண்ணை உருட்டிட்டு இப்போ சண்டைக்கு வர அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. நான் ஒன்றும் சண்டைக்குலாம் வரலே, என் குரலை அப்படி தான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவர் சிரிக்கிறாரு. அவர் சிரிக்கும்போது உங்களுக்கு உங்கள் அம்மாவே சிரிக்கிற மாதிரி பார்த்த மாதிரி இருக்குது. நீங்கள் சிரிக்காத அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணிக்கிறாரு. நீங்கள் ஏன்னா நான் என்ன சொல்லணும்னு கேட்குறான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கீங்க. சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. நான் கோயிலுக்கு போகணும். எந்த கோயிலுக்கு? முருகன் கோயிலுக்கு. தென் வழியும் மறந்து போச்சு லைட்டாக. என்னத்தா எல்லாத்தையும் மறந்துக்கிட்டே இருக்க? ஹலோ, நான் எதையும் மறக்கிற டைப்லாம் இல்லை. இந்த ஊருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுல, அதனால லைட்டாக அங்கங்கே சொதப்புது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவர் சிரிச்சுக்கிட்டேவும், எனக்கும் இந்த டயர்லாம் மாற்ற தெரியாது, நீ வேணா வாயேன், நான் உன்னை என் சைக்கிளில் ஏற்றிட்டு போய் அங்கே விடுறேன். சைக்கிள் இல்லையா? ஏன் சைக்கிள் அது வரை போனது இல்லையா? உண்மைன்னு மட்டும் சொல்லிடாத, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. உண்மைதான், நான் இதுவரையும் சைக்கிளில் ஏறினது கூட கிடையாது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவன் உங்களை ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறான். ஏன் அப்படி பார்க்குற? இல்லை, சைக்கிள் ஓட்ட தெரியாதா? தெரியாது. கார்லாம் ஓட்டுற? கார் ஓட்ட தெரியும்.
சைக்கிள் ஓட்ட தெரியாது. ஓ, அப்போ இந்த ஸ்கூட்டி அந்த மாதிரி? ஆ, அதெல்லாம் தெரியும். என்ன தான் உழப்புற? இது தெரியாமல் இது எப்படி அது தெரியும்? அதெல்லாம் அப்படி தான், எனக்கு அது தெரியும், ஆனால் இது தெரியாது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவன் என்னதானோ பட்டணத்து பிள்ளைங்களாம் இப்படி தான் வித்தியாசமாக இருப்பீங்க போல் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. இந்த பாயிண்டில் உங்களுக்கே லைட்டாக சிரிப்பு வந்துடுது. நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. அடிக்கடி இந்த மாதிரி சிரி, வேறப்பாவே தெரியாத அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. சரி, என்னை கொண்டு போய் கோயிலில் விடு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. என்னத்தா ரொம்ப மிரட்டுற அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. ஏன் விட மாட்டியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. விட மாட்டேன்னு சொல்லலையே, வா கொண்டு போய் விடுறேன், எல்லாம் ஒரு சோசியல் சர்வீஸ் தான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அவன் சைக்கிளை வந்து பார்க்குறீங்க. இதில் எப்படி உட்கார்றது அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. டபுள் சைடு லெக் போட்ட மாதிரி உட்காரு பின்னாடி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் சரிஞ்ச மாதிரி உட்காடுறீங்க. ஆனால் உங்களுக்கு லைட்டாக குத்துற மாதிரி இருக்குது. என்ன ஏதோ குத்துது அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. எத்தா, இது ஒன்றும் கார் சீட்டு கிடையாது, பேரியர், அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. கால் எங்கே வைக்க? அந்த கீழே கம்பி மாதிரி இருக்கும் பாரு, அதில் வை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. டயருக்குள்ளே மாட்டிடுச்சுன்னா? மாட்டாது தாவை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்களும் வைக்கிறீங்க. தென் உங்களுக்கு எங்கே பிடிக்கணும்னு தெரில, எதை ஹோல்ட் பண்ணுறது? ஹோல்டா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. எங்கே பிடிக்கிறது அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. என்ன தான் பிடிக்கணும், பிடிச்சிக்கோ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் என்னது அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. வேகமாக பிடிச்சிக்கோத்தா, நம்ம போகலாம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவர் சைக்கிளை வந்து எடுக்கிறாரு. நீங்களும் டக்குன்னு நம்ம ஜெயோப்பட ஹிப்பை வந்து பிடிச்சிக்கிறீங்க. ஐயோ எனக்கு கூசுது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. ரைட், உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது, கொஞ்சம் கையை கீழே இறக்குறியா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். கீழேனா என்னோடய ஷர்ட் எட்ஜை பிடிச்சிக்கோ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்களும் சரிஞ்ச மாதிரி அவனோட ஷர்ட்டோட எட்ஜை வந்து பிடிச்சிக்கிறீங்க. உங்களுக்கு இது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கம்ஃபர்ட்டிங், லிட்டில் டச்சு தான், இருந்தாலும் அது கம்ஃபர்ட்டிங்காக இருக்குது உங்களுக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து உணர்றீங்க. நீங்கள் நம்ம ஜேகோப்பை வந்து பார்த்த மாதிரி வந்து போயிட்டுருக்கீங்க. ஆனால் நம்ம ஜேகோப் உங்ககிட்ட எதையோ கேட்டுகிட்டே வர்றான், நீங்கள் ஆனால் எதையுமே கண்டுக்கல. அவனை வந்துட்டு பார்த்த மாதிரியே தான் வந்திருக்கீங்க. தென் உங்களை கோயில் வாசல்லே வந்து இறக்குறான். இதுதாம்மா நீ கேட்ட கோயில், இறங்கு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் இப்போ தான் நார்மல் ஆகிட்டு இறங்க வந்து செய்கிறீங்க. உங்களுக்கு பேக்கெல்லாம் சரியாக வலிக்குது. நீங்கள் அது ஒரு மாதிரி தடவிக்கிட்டே நிற்கிறீங்களா? என்ன தாச்சு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. ஏதோ குத்திருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜேகோப், என் வசதியாகவே வளர்ந்துட்டேன், அதனால தான் சைக்கிளில் கூட உட்கார முடில அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் எனிவேஸ் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி நகத்தை கடித்த மாதிரியே வந்து சொல்கிறீங்க. அவன் உங்கள் கையிலே படார் நடிக்கிறான். அப்படின்னு சும்மா வந்து பார்க்குறீங்க. நகத்தை கடிக்கக்கூடாது, கெட்ட பழக்கம், வீட்டுக்காகாது, அதுவும் கோயில் முன்னாடி நின்றுட்டு தர்த்தனியம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. லைக் இந்த தர்த்தனியன்ற வேர்டு வந்து உங்கள் அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க உங்களை, ஏன்னா நீங்கள் அப்படி ஒரு வேலை பார்த்து வச்சுருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சு. நீங்கள் மறுபடியும் ஒரு மாதிரி அவன் ஆச்சரியமாக பார்க்குறீங்க. ஆரம்பிச்சிட்டியா? நான் நேற்றே சொன்னேன் இந்த மாதிரி பார்க்காதன்னு. சரி, நான் போயிட்டு வரேன், நீ பார்த்து உள்ளே போ அப்படின்னு சும்மா சொல்லிட்டேன். அவன் அப்படியே சைக்கிளை திருப்பிட்டு அங்கேருந்து வந்து போகிறான். நீங்கள் போகிற அவனையே தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்கள் கையில் அடிச்சிருப்பான்ல, அது இப்போ உங்களுக்கு வலிக்கலை, சுகமாக இருக்கிறது. அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரில. நீங்கள் உங்கள் கையில் அப்படியே தடவி பார்த்துட்டு நம்ம ஜேயோப்பை வந்து பார்க்குறீங்க. தென் உங்கள் அம்மாவும் நீங்கள் நகத்தை கடிக்கிறப்ப உங்கள் கையில் அடித்து இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகுது. நீங்கள் லைட்டாக டியரேஸோட நம்ம ஜேயோப்பை வந்து பார்க்குறீங்க. தென் உங்கள் தம்பி ஒயன் அன்ட்டியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் இப்போ அவன் பக்கமாக திரும்புகிறீங்க. ஆமாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. ஆமாம், காரை காணோம், அது அங்கேயே பஞ்சர் ஆயிடுச்சு, அப்புறம் எப்படி வந்த? ஒரு ஆள் கொண்டு வந்து விட்டாங்க. யார்? தெரிஞ்ச பையன். உனக்கு இந்த ஊரில் தெரிஞ்ச பையலாக இருக்காங்களா? தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. லைட்டாக சிரிக்கிறீங்க. நீங்கள் சிரித்து
ரொம்ப வருஷம் கழித்து உங்கள் தம்பி பார்க்குறான். ஒயன் சிரிக்கிற அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் ஹீ இஸ் ஃபன்னி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவன் ஒன்றையே சிரிக்க வச்சிட்டாங்கல்ல, அவங்கள நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். அவன் போயிட்டான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. சரி வா, தாத்தா பாட்டி உள்ளே இருக்காங்க போகலாம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்கான். நீங்களும் லாஸ்ட்டாக ஒரு டைம் நம்ம ஜேகோப் போன பாதையை பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே வந்து போடுறீங்க. இதை அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு இங்கே நம்ம ஜேகோப்பை காமிச்சோம்னா அப்படியே அவனை அமுக்கடா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம ஜிமினும் இன்னும் 2 பசங்க அங்கே ஊரில் இருக்கவங்க அவங்க வந்து ஜெயகோப்போட சைக்கிளை வந்து மறைக்கிறாங்க. என்னங்கடா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. எங்கே போனேன்? எப்பவும் போல் ஆற்றுக்கு போயிட்டு வரேன். ஆற்றுக்கு மட்டும்தான் போனியா? ஏலே என்னடா பிரச்சனை, என்னங்கடா வேணும் உங்களுக்கு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரா. ஓ சைக்கிளில் பின்னாடி ஒரு பிள்ளை உட்காந்துருச்சே அது யார் அப்படின்னு சும்மா ஜிமன் கேட்குறாரு. அது அந்த பெரிய வீட்டு பொண்ணு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். அந்த பொண்ணு எதுக்குடா உன் கூட வந்துச்சு அப்படின்ற மாதிரி இன்னொருத்தன் கேட்குறான். டேய் அந்த பிள்ளையோட வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால் என்னை கொண்டு போய் கோயிலில் விட சொல்லிச்சு, நானும் அதான் விட்டேன், அவ்வளோதான்டா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். அவ்வளோதானா இல்லை வேறு எதுவும்மா? டேய் ரொம்ப பண்ணுறீங்கடா, பெரிய இடத்து பிள்ளை வேறு, பிரச்சனையை மாட்டி விட்றாதீங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. அதை தாண்டா நாங்களும் சொல்கிறோம், பெரிய இடத்து பிள்ளை தேவையில்லாமல் சிவகாசை வச்சு நமக்கு தான் பிரச்சனையாகும், எதுக்கும் நீ பார்த்து ஜாக்கிரதையாகவே இரு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. டேய் உதவி கேட்டுச்சுன்னு பண்ணேன், அதுக்காடா எப்படி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறானா. அது நமக்கு தெரியும், 4 பேர் பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு தெரியாது. இது நாங்கள் பார்க்க போய் சரியாக போச்சு, அந்த இடத்துல வேறு யாரும் இருந்தால் என்ன பண்ணியிருந்தப்ப, கோயிலில் போய் விட்டையே, அங்கே வேறு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நிச்சயம் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. டேய் அந்த பிள்ளை ரேஞ்ச் என்ன, நம்ம ரேஞ்ச் என்ன, அந்த பிள்ளை நம்மளை பார்க்க கூட செய்யாதுன்னு இருக்கிறவன் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரா. நம்ம எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது ஜெயகோப் அப்படின்னு சும்மா நம்ம ஜிம்முன்னு சொல்கிறான். இப்போ என்ன தான் பண்ண சொல்கிற, அந்த பிள்ளைகிட்ட வந்து கொஞ்சம் தள்ளியே இருன்றேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். சரி, நான் ஏதோ அந்த பிள்ளைய வழியே போய் பார்த்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, நான் எதர்ச்சியாக தான் மீட் பண்ணேன், இனிமேல் நான் பார்த்து நடந்துக்கிறேன், அந்த பிள்ளைக்கிட்டேருந்து தள்ளியே இருக்கேன் போதுமா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். உன் நல்லதுக்கு தான் சொன்னோம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இவங்களும் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கானுங்க. டைம் ஸ்கிப். இப்போ வந்து நைட் டைம் உங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் வந்து அவங்க 60ஆம் கல்யாணம் வருதுல்ல, அதனால் அந்த வீடோட டெக்கரேஷன்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. அதில் வந்து நம்ம ஜேகோப், ஜிமின் ப்ளஸ் ஊரில் இருக்க 2-3 பசங்க அவங்களுமே வந்து வேலைக்காக வந்து வந்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு தெரில, நீங்கள் எப்பவும் போல் மாடியில் நின்று நிலாவை வந்து பார்த்துட்ருக்கீங்க. எதர்ச்சியாக கீழே பார்க்குறப்ப நம்ம ஜேகோப்பு, ஜிமின்லாம் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்களா. நீங்கள் அவரை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு. நீங்கள் வேகமாக கீழே வந்து வர்றீங்க. இப்போ வந்து நம்ம ஜேகோப் மட்டும்தான் தனியாக வேலை பார்த்துட்ருக்கான், மற்றவங்களாம் அந்த சைடு அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டாங்க. நீங்கள் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவனை திரும்பி பார்க்குறானா, பார்த்தா நீங்கள். அவன் ஓ நீயா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்ககிட்டேருந்து விலகி போக பார்க்குறான். நீங்கள் என்னாச்சு அவனுக்கு அப்படின்ற மாதிரி நில்லு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. என்னாச்சு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். உனக்கு என்னாச்சு அப்படின்னு சும்மா நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். அப்புறம் ஏன் எதுவும் பேசாமல் போகிற அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. யாராவது பார்த்தா பிரச்சனையாயிரும். என்ன பிரச்சனையாகும்? நீ பட்டணத்து பிள்ளை, உனக்கு தெரில, நம்ம வெளியே பேசுகிறது வேறு, ஆனால் வீட்டுக்குள்ளே யாரும் பார்த்தாங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். இரு, எனக்கு புரியல, எனக்கு புரிய வச்சுட்டு நீ அப்புறமா போ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. யோ புரிஞ்சுக்கோமா, நீ பெரிய இடத்து பொண்ணு, நான் அப்படி கிடையாது. நம்ம 2 பேரும் பேசுகிற விஷயத்த யாரும் பார்த்தாங்கன்னாலே பிரச்சனை உனக்கு இல்லை, எனக்கு தான், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறான். நீங்கள் போகிற அவனே தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. தென் இது லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. என்ன பிரச்சனையாகும், எதை பற்றி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி தான். லைக் நீங்கள் சிட்டிலே வளர்ந்துட்டிங்கல்ல, உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரில, நார்மலாக எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி அவங்ககிட்டே வந்து பேசிகிட்ருக்கீங்க. நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறீங்க. அவன் உங்களை ஷாக்காக திரும்பி பார்க்குறான். என்ன பண்ண, யாராவது வெளியே வந்தாங்க ஏன் சோலி முடிஞ்சிடும், தயவு செஞ்சு கையை விட்டு பேசுகிறியா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். வந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. லைக் உங்களுக்கு வந்து லைட்டாக என்னமோ ட்ரிகர் ஆயிடுச்சா, அதனால தான் நீங்கள் இவ்வளோ போல்டாக வந்து பேசிகிட்ருக்கீங்க. உன் காலில் கூட விழுகிறேன், தயவு செஞ்சு கையை விட்டுட்டு என்னென்னாலும் பேசு. நீங்களும் கையை வந்து விட்டுறீங்க. நீ ஏன் பயப்படுற,
கேட்டால் நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவன் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே, உன் பட்டணத்தில் வேணால் இந்த ஃப்ரெண்டுன்ற வார்த்தை சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இங்கே ஒரு பொண்ணும் பையனும் பார்க்குறதே தப்பான விஷயமாக தான் பார்ப்பாங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் மற்றவங்க நடப்பாங்கன்றதுக்காக நம்ம ஏன் வேலைக்கு போகணும், நம்ம ஃப்ரெண்டாக பழகலாமே அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. லைக் உங்களுக்கு வந்து நம்ம ஜேகோப் கூட க்ளோஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஏன்னா அவன் வழியாக நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க, அதனால நம்ம ஜேகோப் அது சரியாக வராதுதா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஏன் வராது, எல்லாம் சரியாக வரும். நான் ஒன்றும் உன்னைய லவ் பண்ணு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் தானே சொல்கிறேன். நீ ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே இந்த ஊர் முன்னாடி சொன்னியே லவ் கல்யாணம்னு அதைத்தான் பேசும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் அவங்க பேசுகிறதுக்கெலாம் நீ முக்கியத்துவம் கொடுக்குறியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நான் கொடுக்கலனாலும் அது உண்மையாக தான் மாறிடும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் அவனை கன்ஃபியூஸாக பார்க்குறீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உனக்கு புரியாது, நீ பட்டணத்து பிள்ளை, ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. அண்ட் தென் நீ இந்த வீட்டோட முதலாளி, ஆனால் என்ன பாரு, இந்த வீட்டில் நான் வேலை பார்க்க வந்திருக்கேன். இதுலேருந்தே தெரிய வேணாமா உன்னோட தகுதி என்ன என்னோட தகுதி என்னன்ட்டு. அப்புறம் பேசுகிறவங்க யாரும் ஒன்றை பேச மாட்டாங்க, என்ன தான் பேசுவாங்க. ஏன்னா பேசுகிற இடத்துல நான் தான் இருக்கேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஜேயோ நீ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எடுத்துகிட்டு போகிற. ஜஸ்ட் ஃப்ரெண்டாக பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். எதுக்காக பேசணும் நம்ம அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். இது உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. அது வந்து பேசுகிறதுல என்ன இருக்குது, இல்லை நம்ம பேசிக்க வேணாம், இதுக்கு மேலே என்னை தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ், நான் உனக்கு கையெடுத்து கும்பிட்றேன், உனக்கு புண்ணியமாக போகும் புண்ணியவதி என்ன ஆளை வச்சு அப்படின்ற மாதிரி அங்கேருந்து வந்து போகிறான். அவன் ஏன் அப்படி பேசியிருப்பான்னா, ஜிமன் கிட்ட வந்து சொல்லியிருந்திருப்பான்ல உங்களை விட்டு விலகி போகிறேன், ஒன் தென் உங்ககிட்ட எந்த சவகாசமும் வச்சுக்க மாட்டேன்னு. அதனாலையும் ப்ளஸ் அவனோட குடும்ப சூழ்நிலை, அவன் வந்து கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம், நீங்கள் வந்து அந்த ஊரில் பெரிய வீட்டோட பேத்தி, அப்போது பேசுகிறவங்க அவனை தான் பேசுவாங்க ஈஸியாக. அந்த ஒரு விஷயத்தையும் மைண்டில் வச்சுட்டு தான் அவன் வந்து விலகி வந்து போகிறான் இப்போ அவங்கக்கிட்டேருந்து. நீங்கள் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பிரேக்கான மாதிரி தான் நம்ம ஜேகோப் வந்து பார்த்துட்ருக்கீங்க.